சில்லி செய்வது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு சில்லி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. வால்வாலாவை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டாச்சு. இப்போ வடித்து அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சில்லிக்கு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே இந்த சில்லி பவுடரில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடரில் எல்லா இதுவுமே கலந்துருக்குது, அதனால் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கிரிப்னஸ் கொடுக்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வாய்வு, அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். காஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் கருவேப்பிலை அது சேர்த்து போடலாம். கருவேப்பிலை எங்களுக்கு கம்மியாகுது, கொஞ்சம் நிறையா போடுங்க. இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு தயிர் சோறு, புளிசோறு, எலுமிச்சை சோறு, இந்த மாதிரி கல்லெண்ணெய் சோத்துக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சில்லி, உருளைக்கிழங்கு சில்லி. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சில்லி கொடுத்தா. உருளைக்கிழங்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.